ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மெட்டீரியல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வச்சு எப்படி ஃபிஃபோ மெத்தடில் சம் போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 2-3 சம் போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் இந்த சம்மில். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் படிக்கலாம். Prepare a stores ledger account from the following information adopting FIFO method of pricing of issue of materials. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிஃபோ மெத்தடில் மெட்டீரியல்ஸ் இஷ்யூ பண்ணி ஸ்டோர்ஸ் லெஜர் அக்கௌண்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே டோட்டலாக 13 டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்று எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு March 1998 ஓப்பனிங் பேலன்ஸ் 500 tons at 200 units. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக நம்மளோட பேலன்ஸ் காலமில் போட்டுருவோம். ஸோ March 1 ஓப்பனிங் பேலன்ஸ் 500 units at 200 rupees per unit, டோட்டலாக 1 lakh. ஓகேவா? ஸோ நம்ம ஓப்பனிங் பேலன்ஸை டைரெக்டாக போட்டுட்டோம். ஸோ செகண்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், March 3 இஷ்யூ 70 units. ஸோ March 3 என்ன பண்ணுறாங்க, 70 units இஷ்யூ பண்ணுறாங்க. இஷ்யூஸ்னால் என்ன நோட் நம்பர், மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஓகேவா? மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் நம்ம இஷ்யூ காலமில் போடுவோம். எவ்வளோ நம்ம இஷ்யூ பண்ணுறோம், 70 units. ஸோ நமக்கு வந்துட்டு அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 500 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 500 யூனிட்ஸில் 70 யூனிட்ஸை நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸில் எவ்வளோ இருக்கும், அப்போது 430 யூனிட்ஸ். அதாவது 500 யூனிட்ஸில் 70 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 430 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ட்ரி என்னது, 4th March இஷ்யூ 100 யூனிட்ஸ். ஸோ 4th March அகைன் என்ன பண்ணுறாங்க, 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் இஷ்யூ காலமில் 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸில் 430 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 430 யூனிட்ஸ்லேருந்து தான் 100 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 430 யூனிட்ஸ்லேருந்து 100 யூனிட்ஸை நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு 330 யூனிட்ஸ். அதை வந்துட்டு பேலன்ஸ் காலமில் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ 100 into 200 யூனிட்ஸ், யூனிட் பர் யூனிட் வந்து 200. ஸோ அதனால் 200 யூனிட்ஸ். ஸோ டோட்டலாக 20,000. ஸோ பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கும், 330 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 430 இருந்துச்சு, அதுலேருந்து 100 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 330 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு March 8 இஷ்யூ 80 tons. ஸோ திருப்பியும் இஷ்யூ பண்ணுறாங்க. 8th March எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க, 80 tons இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ March 8 மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர் இஷ்யூ காலமில் 80 யூனிட்ஸ் at 200 rupees per unit, டோட்டலாக 16,000. இப்போ 330 யூனிட்ஸில் 80 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 250 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு பேலன்ஸ் காலமில் போட்டுருவோம். அடுத்த நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், 13th March ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பர்ச்சேஸ் பண்ணுறது தான். நம்ம வந்துட்டு சப்ளையர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். கரெக்டாக ரா மெட்டீரியல்ஸை சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பர்ச்சேஸ்னால் நமக்கு மெட்டீரியல்ஸ் உள்ளே வருது, டிபார்ட்மெண்ட்குள்ளே வருது. ஸோ நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ அதனால ரெசிப்ட் காலமில் போடுவோம். இதுக்கு என்ன நோட் நம்பர், March 13 குட்ஸ் ரிசீவ்ட் நோட் நம்பர். ஓகேவா? நம்ம ரிசீவ் பண்ணுறதுனால குட்ஸ் ரிசீவ்ட் நோட் நம்பர். எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், 200 tons ரிசீவ் பண்ணுறோம். ஸோ 200 tons at 190 rupees per unit, டோட்டலாக 38,000. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி ஒரு 250 tons வந்துட்டு நம்ம முன்னாடி இஷ்யூ பண்ணதுலேருந்து பேலன்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு 200 tons பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 250 tons ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா, எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ், அதை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக நம்ம 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அதுக்கப்புறம் போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ட்ரியாக அந்த 250 வந்துட்டு எவ்வளோ எக்ஸிஸ்டிங் பேலன்ஸோ அதை இஷ்யூ பண்ணிவிட்டு, அதை என்டர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண 200 யூனிட்ஸ் அதுக்கப்புறம் போடணும். ஓகேவா? ஸோ டோட்டலாக ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 250 யூனிட்ஸ், செகண்ட் என்ட்ரியில் 200 யூனிட்ஸ், டோட்டலாக 450 யூனிட்ஸ் இருக்குது இப்போ பேலன்சஸில். நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், 14th March ரிட்டர்ன்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட். ரிட்டர்ன்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்துட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் திருப்பி ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதை தான் வந்துட்டு இங்கே ரிட்டர்ன் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன நோட் நம்பர் நான் சொல்லியிருக்கேன், ரிட்டர்ன் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்டுக்கு மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் நம்பர். ஓகேவா? ஸோ மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் நம்பர்னு போடணும். இப்போ பாருங்கள்,
14th மார்ச் மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் நம்பர் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்க? டிபார்ட்மெண்ட் ஏ ரிட்டர்ன்ஸ் 15 டன்ஸ். ஓகேவா? டிபார்ட்மெண்ட் ஏ வந்து 15 டன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம போட்டுட்டோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு ஒரு டன்னுக்கு எவ்வளோ ருபீஸில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே சொல்லவே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் அவங்க சொல்லவே இல்லை, நம்ம ப்ரீவியஸ் சம்லலாம் எந்த இஷ்யூலேருந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி நமக்கு 3 இஷ்யூ நடந்திருக்கு. 70 டன்ஸ் ஒரு தடவை இஷ்யூ பண்ணியிருக்கோம், 100 டன்ஸ் ஒரு தடவை இஷ்யூ பண்ணியிருக்கோம், 80 டன்ஸ் ஒரு தடவை இஷ்யூ பண்ணியிருக்கோம். பட் ஆனால் எந்த இஷ்யூலேருந்து ரிட்டர்ன் ஆகியிருக்குன்றத அவங்க இங்கே மென்ஷனே பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, லேட்டஸ்ட்டாக எதுலேருந்து இஷ்யூ பண்ணோமோ அதுலேருந்து தான் ரிட்டர்ன் ஆகியிருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ லேட்டஸ்ட்டாக எதுலேருந்து நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம்? லேட்டஸ்ட்டாக நம்ம மார்ச் 8 தான் நம்ம லாஸ்ட்டாக இஷ்யூ பண்ணது. இஷ்யூஸ்ன்னு பார்த்தா மார்ச் 8 தான் லேட்டஸ்ட்டான இஷ்யூ நடந்திருக்கு. எவ்வளோ நடந்திருக்கு? 80 டன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த 80 டன்ஸ்லேருந்து தான் இந்த 50 டன்ஸை வந்துட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 80 டன்ஸ்லேருந்து 15 டன்ஸை வந்துட்டு நம்ம 80 டன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம். பட் அந்த 80 டன்ஸ்லேருந்து 15 டன்ஸை வந்துட்டு அவங்க திருப்பி நமக்கே ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்க. ஸோ நம்ம 80 டன்ஸை எவ்வளோ ருபீஸ்க்கு கொடுத்தோம்? 200 ருபீஸ் ஒரு டன்னு சொல்லி கொடுத்தோம். ஸோ அந்த 200 ருபீஸை தான் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கணும். ஓகேவா? 15 டன்ஸ் இன்டூ 200 ருபீஸ், டோட்டலாக 3000. ஓகேவா? இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும்? ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் 250 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரியாக இருந்துச்சு. ஸோ அதை போட்டுடணும். செகண்ட் என்ட்ரியில் 200 யூனிட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டுடணும். தேர்ட் என்ட்ரியா இப்போ நம்ம இந்த 15 யூனிட்ஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்துச்சு இல்லையா, அந்த 15 டன்ஸு. ஸோ இந்த ரிட்டர்ன் வந்ததுனால நம்ம இதை வந்துட்டு என்ன பண்ணுவோம்? நம்மளோட பேலன்சஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் காலமில் 15 டன்ஸ்ன்னு போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ டோட்டலாக 250 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில், செகண்ட் என்ட்ரியில் 200 யூனிட்ஸ், தேர்ட் என்ட்ரியில் இப்போ ரிட்டர்ன் ஆச்சு இல்லையா நமக்கு திருப்பி. ஸோ அந்த 15 யூனிட்ஸ் மொத்தமாக நம்மக்கிட்ட 465 யூனிட்ஸ் இப்போ நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸில் இருக்கும். ஓகேவா? பாருங்கள், டோட்டலாக இப்போ இந்த 15 யூனிட்ஸையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிடணும் நம்மளோட பேலன்சஸில். இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி பாருங்கள், மார்ச் 16 இஷ்யூ 180 டன்ஸ். ஸோ 16th மார்ச் என்ன பண்ணுறாங்க? இஷ்யூ பண்ணுறாங்க 180 டன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், மார்ச் 16 மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் நம்ம இஷ்யூ பண்ணுறதுனால மெட்டீரியல் ரெக்விசேஷன் நோட் நம்பர் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறாங்க? 180 டன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்றனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இருக்க என்ட்ரிஸ்ல இருந்தெல்லாம் வந்துட்டு நம்ம டன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 250 யூனிட்ஸ் இருக்குது. நமக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணணும்? 180 யூனிட்ஸ் தான் இஷ்யூ பண்ணணும். நமக்கு இங்கே சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. நம்ம 180 யூனிட்ஸ் தான் இஷ்யூ பண்ண போகிறோம். பட் நான் என்ட்ரியில் 250 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸஸாகவே இருக்குது. ஸோ அதனால் 250 யூனிட்ஸ்லேருந்து 180 யூனிட்ஸை இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 250லேருந்து 180 இஷ்யூ பண்ணிட்டா நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 70 யூனிட்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம பேலன்சஸில் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 250லேருந்து 180 போயிடுச்சு, நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க 70 யூனிட்ஸை நம்ம பேலன்சஸில் காட்டிடுவோம். தென் அதுக்கப்புறம் இருக்க செகண்ட் என்ட்ரியில் இருக்க 200 யூனிட்ஸ் அண்ட் தேர்ட் என்ட்ரியில் இருக்க 15 யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டேரெக்டாக போட்டுருவோம். பிகாஸ் அது வந்து எந்த இஷ்யூமே நடக்கலை. ஸோ டேரெக்டாக என்ன அமௌண்ட் இருக்கோ அது அப்படியே அடுத்த என்ட்ரிக்கு கண்டினியூ ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு மார்ச் 16 நடந்த என்ட்ரிஸ். அடுத்தது மார்ச் 20th மார்ச் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் 240 டன்ஸ். ஸோ இங்கே திருப்பி ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர்ன்னு இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை, பர்ச்சேசஸ் தான். நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சப்ளையர்ஸ் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் அவங்க வந்துட்டு ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? 240 டன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அட் 195 rupees per unit. ஸோ மார்ச் 20 குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர், ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 240 tons at 195 rupees per unit, டோட்டலாக 46,800. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி நமக்கு 3 என்ட்ரி இருக்குது. 70 யூனிட்ஸ், 200 யூனிட்ஸ், 15 யூனிட்ஸ். இது மூணுமே எக்ஸிஸ்டிங் யூனிட்ஸ். கரெக்டாக? எக்ஸிஸ்டிங் டன்ஸ். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸில் இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுடணும். ஓகேவா? இதை அப்படியே கீழே போட்டுடணும். 70 tons, 200 tons, 15 tons. இது மூணுமே
எக்ஸிஸ்டிங் டன்ஸ் ஏற்கனவே நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு, அதோட இப்போ 240 டன்ஸ் புதுசாக வேற பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம லாஸ்ட்ல ஆட் பண்ணிடணும். ஸோ எக்ஸிஸ்டிங்காக எது இருக்கோ அதை முதல்ல ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணதை ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலாக ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 17 டன்ஸ் இருக்கு, செகண்ட் என்ட்ரியில் 200 டன்ஸ் இருக்கு, தேர்ட் என்ட்ரியில் 15 டன்ஸ் இருக்கு, ஃபோர்த் என்ட்ரியில் 240 டன்ஸ் இருக்கு. இப்போ இதுதான் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ். ஓகேவா? அட் மார்ச் 20th நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் இதுதான். ஸோ அடுத்தது 24th மார்ச் இஷ்யூ 300 டன்ஸ். 24th மார்ச் என்ன பண்றாங்க? இஷ்யூ பண்றாங்க 300 டன்ஸ். மார்ச் 24 மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஸோ 300 டன்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ஸோ அதை எப்படி இஷ்யூ பண்றாங்கன்னு பார்க்கலாம். 24th மார்ச் மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 4 என்ட்ரிஸ் நம்மளோட எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஆர்டராக தான் நம்ம போகணும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ன்றனால ஃபர்ஸ்ட் எதில் இருக்கோ அதில் இருக்கிறத கொடுத்துட்டு தான் அடுத்தடுத்த இதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 70 யூனிட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியில். ஸோ நமக்கு 300 டன்ஸ் இஷ்யூ பண்ணணும், பட் இங்கே 70 தான் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரியில். ஸோ அந்த 70 டன்ஸை மொத்தமாக இஷ்யூ பண்ணிடலாம். இன்னும் நமக்கு எவ்வளோ டன்ஸ் தேவைப்படுது? 300 டன்ஸ் வேணும், அதில் 70 இஷ்யூ பண்ணியாச்சு. பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ வேணும்? 230 டன்ஸ் வேணும். அதை நம்ம அடுத்தடுத்த இருக்க என்ட்ரிஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் என்ட்ரியில் 200 யூனிட்ஸ் தான் இருக்கு, பட் நமக்கு எவ்வளோ வேணும்? 230 யூனிட்ஸ் வேணும். இன்னும் ஃபர்ஸ்ட் 300 வேணும், அதில் 70 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் 230 வேணும். அந்த 230லேருந்து இப்போ 200 யூனிட்ஸ் தான் செகண்ட் என்ட்ரியில் இருக்கு. ஸோ அதையும் நம்ம மொத்தமாக இஷ்யூ பண்ணிடலாம். 200 யூனிட்ஸ் அட் 190 rupees per unit, 38,000 டோட்டலா. ஸோ இப்போ நம்ம இன்னும் பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வேணும்? 30 யூனிட்ஸ் வேணும். ஸோ அதை வந்துட்டு தேர்ட் என்ட்ரியில் பார்க்கலாம் இருக்கான்னு. தேர்ட் என்ட்ரியில் பாருங்க 15 யூனிட்ஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 15 யூனிட்ஸையும் மொத்தமாக இஷ்யூ பண்ணிடுவோம். 15 யூனிட்ஸ் அட் 200 rupees per unit, 3,000 இஷ்யூ பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ இன்னும் எவ்வளோ யூனிட்ஸ் நமக்கு தேவை? இன்னும் 15 யூனிட்ஸ் தேவை. 230 யூனிட்ஸ் நம்ம 300 யூனிட்ஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் 15 யூனிட்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேருந்து 70 மொத்தமாக கொடுத்துட்டோம், செகண்ட் என்ட்ரிலேருந்து 200 மொத்தமாக கொடுத்துட்டோம், தேர்ட் என்ட்ரிலேருந்து 15 மொத்தமாக கொடுத்துட்டோம். இப்போ கடைசியாக நமக்கு வந்துட்டு இன்னும் ஃபோர்த் என்ட்ரி மட்டும்தான் இருக்கு. ஃபோர்த் என்ட்ரியில் 240 யூனிட்ஸ் இருக்கு. நமக்கு எவ்வளோ வேணும்? 15 யூனிட்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸஸாகவே இருக்கு. ஸோ இந்த 240 யூனிட்ஸ்ல இருந்து 15 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? எடுத்துட்டு ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோ? 195. ஸோ 195 டோட்டலாக 2,925. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இது எல்லாமே வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். 70 யூனிட்ஸ், 200 யூனிட்ஸ், 15 யூனிட்ஸ் எல்லாமே நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். 300 யூனிட்ஸ் மொத்தமாக இஷ்யூ பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம ஆர்டர் வைஸாக இஷ்யூ பண்ணிட்டோம். லாஸ்ட்ல இந்த 240 யூனிட்ஸ்ல இருந்து 15 யூனிட்ஸையும் எடுத்துட்டோம். இப்போ பேலன்ஸ் இந்த 240ல 15 போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 225 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 225 யூனிட்ஸை நம்ம பேலன்ஸ் காலம்ல காமிக்கணும். ஓகேவா? 225 into 195 டோட்டலாக 43,875 போடுவோம். ஓகே. அடுத்தது 25th மார்ச் பாருங்க. ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர் 320 யூனிட்ஸ் அட் டன்ஸ் ஆஃப் 200 rupees. ஸோ 320 டன்ஸ் அட் 200 rupees நம்ம என்ன பண்ணுறோம்? ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, பர்ச்சேசஸ் தான். 25th மார்ச் குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர் 320 யூனிட்ஸ் அட் 200 rupees, 64,000. 320 யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு யூனிட்டோட விலை எவ்வளோ? 200 rupees. ஸோ டோட்டலாக 64,000. இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி நமக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் 225 யூனிட்ஸ் இருக்குது. அது கூட இப்போ புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா 320 யூனிட்ஸ். ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 225 + 320. ஓகேவா? இதுதான் நம்மளோட இப்போ கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் அட் 25th மார்ச். அடுத்தது 26th மார்ச் பாருங்க. 26th மார்ச் இஷ்யூ 115 யூனிட்ஸ். ஸோ 26th மார்ச் இஷ்யூ பண்ணுறதுனால மெட்டீரியல் ரெக்விசிஷன் நோட் நம்பர்னு போட்டுட்டு இஷ்யூ காலம்ல எவ்வளோ போடுறோம்? 115 யூனிட்ஸ் போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எவ்வளோ இருக்குது? 225 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு 115 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணால் போதும். ஸோ சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் 225லேருந்து 115 இஷ்யூ பண்ணிடுவோம் அட் 195 rupees per unit. அதை போட்டோம்னா நமக்கு 22,425 டோட்டலாக வரும். ஸோ 225ல 115 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 110 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதை என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த 320 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணவே இல்லை. இது அப்படியே தான் இருக்குது. பேலன்சஸ்லாம் அப்படியே தான் இருக்குது அக்கௌண்ட்டில். ஸோ அதை டேரெக்டாக 320 யூனிட்ஸ் அட் 200 rupees per unit போட்டு
64,000 போட்டுருவோம். ஸோ டோட்டலாக இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் 430 யூனிட்ஸ் இருக்குது. 110 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் இருக்குது, 320 யூனிட்ஸ் செகண்ட் என்ட்ரியில் இருக்குது. ஸோ டோட்டலாக 430 யூனிட்ஸ் இருக்குது. அடுத்தது 27th மார்ச் பாருங்க, ரிட்டர்ன்டு ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் பி 35 டன்ஸ். அதாவது இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்துட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்ததை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது 35 டன்ஸ் எங்களுக்கு எக்ஸஸாக இருக்குது, வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 35 டன்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை நம்ம எப்படி என்ட்ரி பண்ணணும், மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் நம்பர்னு போட்டு என்ட்ரி பண்ணணும். கரெக்டாக? ஸோ 27th மார்ச் பாருங்க, மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் நம்பர் 35 டன்ஸ். பட் எந்த இஷ்யூல இருந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை. கரெக்டா? ஸோ நம்ம லேட்டஸ்ட்டாக எந்த இஷ்யூ நடந்திருக்கு, மார்ச் 26th இஷ்யூ நடந்திருக்கு இல்லையா, 115 யூனிட்ஸ் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணோம். இந்த 115 யூனிட்ஸ்ல இருந்து தான் 35 யூனிட்ஸ் அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நம்மகிட்டயே அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். பிகாஸ் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை, எந்த இஷ்யூல இருந்து பர்டிகுலராக ரிட்டர்ன் நடந்திருக்கு அப்படின்றத அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால நம்ம டைரக்டா லேட்டஸ்ட்டாக எந்த இஷ்யூ நடந்திருக்கோ அந்த இஷ்யூல இருந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு 35 யூனிட்ஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால இங்கே 115 யூனிட்ஸ் லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கு மார்ச் 26th அன்னைக்கு. ஸோ அதுல இருந்து 35 யூனிட்ஸை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால 35 யூனிட்ஸ் அட் எவ்வளோ யூனிட்ஸ் பர் யூனிட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோம், 195 ருபீஸ்க்கு கொடுத்தோம். ஸோ அதனால அதோடைய ருபீஸ் தான் போடணும். ஓகேவா? ஸோ 35 யூனிட்ஸ் அட் 195 ருபீஸ் பர் யூனிட், டோட்டலாக 6,825. இப்போ நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம எழுதிடணும். ஃபர்ஸ்டே 110 320 ரெண்டுத்தையுமே எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ரெண்டுமே எழுதிடணும். இப்போ புதுசாக நமக்கு 35 யூனிட்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆனதையும் நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ்ல என்டர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 35 into 195 6,825. ஸோ டோட்டலாக இப்போ நம்ம அக்கௌண்ட்ல 110 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் இருக்கு, செகண்ட் என்ட்ரியில் 320 யூனிட்ஸ் இருக்கு, தேர்ட் என்ட்ரியில் 35 யூனிட்ஸ் இருக்கு. தென் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் மார்ச் 28 received from supplier 100 யூனிட்ஸ் அட் 200 rupees per unit. அதாவது 28th வந்துட்டு ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர்னா ஒன்றும் இல்லை, பர்ச்சேசஸ் தான். அது நமக்கே தெரியும், சப்ளையர் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ரா மெட்டீரியல்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ 28th மார்ச் ரிசீவ்டு ஃப்ரம் சப்ளையர். கரெக்டா? குட்ஸ் ரிசீவ் நோட் நம்பர்னு போட்டுட்டு 100 யூனிட்ஸ் நம்பர் ரிசீவ் காலம்ல நம்ம ரிசீவ் பண்ணுறோம்னால 100 யூனிட்ஸ் அட் 200 ருபீஸ் பர் யூனிட். ஸோ டோட்டலாக 20,000. ஸோ ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 100 யூனிட்ஸ், செகண்ட் என்ட்ரியில் 320 யூனிட்ஸ், தேர்ட் என்ட்ரியில் 35 யூனிட்ஸ், இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ புதுசாக உள்ள வந்திருக்கு இல்லையா 100 யூனிட்ஸ் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக நம்ம அக்கௌண்ட்டில் 595 யூனிட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் 110, 320 யூனிட்ஸ் வந்து செகண்ட் என்ட்ரி, 35 யூனிட்ஸ் வந்து தேர்ட் என்ட்ரி, ஃபோர்த் என்ட்ரியில் வந்து 100 யூனிட்ஸ். டோட்டலாக இந்த எல்லா யூனிட்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 565 யூனிட்ஸ் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஃபைனலாக எழுதணும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் 565 டன்ஸ் அட் வேல்யூட் அட் rupees 1,12,275. அதாவது இந்த எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,12,275 rupees வரும். ஓகேவா? இதுதான் நீங்கள் கொடுக்குற ஃபைனல் ஆன்சர் எக்ஸாமில். ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு புது சம்மோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.